கேட்க போறோம். And through that I would like to welcome Mrs. YG Mahendran அவர்கள். Sudha ma'am, please can we please have you on stage? அவர்களை தொடர்ந்து ப்ரொடியூசர்ஸ்னுடைய டாக்டர் அருண் விஷுவல்ஸ் திரு அருண் அவர்களுடைய டாக்டர் இந்துமதி சக்தி கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும் ப்ளீஸ். அதே மாதிரி கீதா கிருஷ்ணதேவன் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்களுடைய மனைவி பாலிகா மேம் அண்ட் வித்யா அவர்கள் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அதே மாதிரி இன்னைக்கு நமக்காக கூடியிருக்கக்கூடிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் மரியாதைக்குரிய சுஹாசினி அவர்கள், மதுவந்தி அவர்கள், எங்களுடைய லெஜெண்டரி கலா மாஸ்டர் ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸ் வீரமார் ரமேஷ் அவர்கள் அண்ட் குமரபாண்டியன் அவர்கள் எல்லாருமே எங்களுக்காக மேடைக்கு வரணும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக. சவுண்ட் மியூசிக் கட் பண்ணுங்க காப்பிரைட் வரும். ஜெயச்சந்திரன் சார், நீங்களும் இந்த நிகழ்வில் எங்க கூட இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நான் நினைக்கிறோம். ப்ளீஸ் கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ். சொன்னா யார் காலையில உள்ள என்ன சொன்னாங்க கேட்டேன் சொல்லிட்டு இந்த நிகழ்வு இந்த குத்துவிளக்கினுடைய ஒளி இந்த இவெண்ட்டுக்கான வெளிச்சமாக இருக்கும் நாங்கள் நம்புவோம். அதுக்காக பியூட்டிஃபுல்லான லேடிஸ் ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இங்கே வந்திருக்காங்க அண்ட் அதுக்கான தரமும் வந்தாச்சு. We have all the delegates on stage. சார் உட்காருங்க, முன்னாடி இருக்குங்க. உட்கார சொல்லுங்க. ஹலோ, கீழே உட்காருங்க. சரியா கஞ்சல் இது மிஸ் ஆகலாம். முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். The moment is all yours. ஸோ நான் இன்ட்ரோட் பண்ண விரும்பலை. அழகாக குத்துவிளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ let us look at that. மணி எடுக்கிறா மணி இங்கே வர்ற மாதிரி இன்னும் கிராஸ் பண்ணவா இங்கே யார் மணி அங்கேருந்து தேங்க்யூ ஸோ மச். ஒரு அழகான தளத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பெரிய இருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறது ஒரு மகளாக ரொம்ப பெருமைப்படுறேன், ஒரு தாயாகவும் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ரெண்டுமே கனெக்டட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு மகளாக நான் ஏன் பெருமைப்படுறேன் அப்படின்றத நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு தருணத்தில் இங்கே இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு மத்தியில் இதை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நாடகம் தான் முக்கியம், எனக்கு 6 மணி ஆனால் கிருஷ்ணகான சபா இல்லை மியூசிக் அகாடமி இல்லை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு நான் போகணும், இல்லைன்னா எங்கள் அப்பா திட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு giving up a lot in cinema for the sake of theatre
அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளாக இன்னைக்கு நான் நின்று இந்த மேடை நாடகம் சினிமாவாக மாறினதை பார்க்குற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது UAA ஒரு ஹால்மார்க் பிளே. இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டோடைய பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு. அது when my father speaks he will talk about it, I'm sure. மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்கள் அப்பா கிட்டே தான் கற்றுக்கிட்டேன். அவருமே எனக்கு கூப்பிட்டு நீ இனிமேல் வந்து மேடை நாடகத்தை வந்து எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா என்னை வந்து நீ நல்லா படிச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுதுன்னு தான் சொன்னார். ஆனால் இந்த மேடை நாடகம் மேலே அவருக்கு இருக்கிற அந்த போதை, அந்த பைத்தியத்தை பார்த்து தான் நான் இறங்கினேன். இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போதை. லிட்ரலி இங்கேருந்து நான் கிளம்பி நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு மேடை நாடகம் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பி போனேன். எங்களுடைய பெருமாளே அப்படிங்கிற நாடகத்துடைய 140வது காட்சி இன்னைக்கு. அதுக்கு நான் போய் ஆகணும். என்னை விட அவருக்கு தான் டென்ஷன். நீ சீக்கிரமாக பேசிட்டு கிளம்பு, அங்கே போய் லேட் பண்ணாத, நீ போய் மேக்கப் போட்டுக்கணும், நீ ரெடி ஆகணும். தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன். அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் he was able to bring the character Charukesi to life. And I'm very, very happy and proud as a daughter today. ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க, முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ட்டு. இவருக்கு குத்தின முத்திரை, இவர் ஒரு காமெடி நடிகர். ஆனால் மேடையில் அதே சமயத்தில் 80s அவர் வந்து நடிக்காத படம் கிடையாது. ரஜினி சார் கூட, கமல் சார் கூட மேக்ஸிமம் அவர் தான் காம்பினேஷன். அந்த டைமில் மேடையில் கலக்கிக்கிட்டு இருந்தார், விதவிதமான வேஷங்கள் போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு வெளியில் வரல, பிகாஸ் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு ஹீஸ் being recognized and appreciated as a character artist. எல்லாரும் வந்து மாநாடு படம் பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து சார் இப்படி சார் இப்படி நடிச்சிங்க, சூப்பர் சார், லெஜெண்ட் சார் நீங்கள். எனக்கு காமெடியாக இருந்தது. நான் 80லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் அந்த மாதிரி நடிக்கிறத. எனக்கு புதுசாகவே தெரியல. ஒரு மேடையில் பண்ணதை மாநாட்டில் பண்ணார், அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமாக தெரியல. பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து they started understanding the kind of range of performance that my father can give as an actor. So I'm very, very proud and happy that this play, which is a super hit blockbuster as a play, has become a film and is going to see the light of day very, very soon. And what a combination to give this to the audience. எங்களுக்கெல்லாம் வந்து நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன். எங்களுக்கெல்லாம் வந்து பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம் வரும்பொழுது. அந்த பாஷாவே எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் அவரோட டைரக்ஷனில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையாக கொடுக்குது. அண்ட் நான் கூட நடித்த திரு சமுத்திரக்கனி அவர்கள், அவரும் மேடை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான். அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்தில் நடித்தோங்கிறது எனக்கு பெருமை. And what wonderful music. ஏன்னா this film is about a musician. ஒரு இசைக்கலைஞரை பற்றின கதை தான் இந்த படம். நிஜமாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் மேடை திரைக்கு வந்து உங்கள் எல்லார்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசைக்கலைஞர் பற்றின படத்தை என்னுடைய ஃபேவரட், ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் தேவா சார் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறதுங்கிறது நீங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு சங்கராபரணம், ஒரு சிந்து பைரவி அப்படின்னு யோசிக்கும் போது சாருகேசிக்கு தேவா சார் எப்படிங்க சிங்கே அவருடைய ஹே ஹே அதுதான் அவருடைய ஹால்மார்க்கு. எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டாரு நீங்களாம் யோசிப்பீங்க. தயவுசெய்து படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு பாடலையும் பாருங்கள். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க. You'll understand what a genius Deva sir is when you see and watch this film and experience the music in this film. I'm so happy. It's a galaxy of artists who have performed. எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலையும் மரியாதைனாலையும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. உருவங்கள் மாறலாம். எங்கள் அப்பாவுடைய 100வது படத்தில் அவருக்கு பேர் ஹாசினி மேம், திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர்
உருவங்கள் மாதிரிலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது 80s இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் ஷுவர் சாருகேசி வில் ஆல்சோ ரீச் தட் சக்ஸஸ் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்கில். அதில் வந்து அக்கினேனி ஃபேமிலி 3 ஜெனரேஷன்ஸ் அந்த படத்தில் நடித்தாங்க. நாகேஸ்வரராவ் காரு, நாகார்ஜுனாஜி அண்ட் போத் த சன்ஸ் நாக சைத்தன்யா அண்ட் அகில். நான் பெருமையாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் 3 தலைமுறை ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னா அது இந்த சாருகேசியில் தான். நான் ரொம்ப பெருமை பீத்திக்கிறேனே சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா, நான், அஃப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலாம் நாங்கள் நடிக்கல, பட் எங்கள் அப்பா, நான் அண்ட் எங்கள் அப்பாவுடைய சின்ன வயசு சாருகேசியா என் மகன் ரித்விக் இந்த படத்தில் அறிமுகமாகறான். அவன் வந்து இந்த பக்கம் இந்த ஜீனுன்னா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்ரியோடைய கொள்ளு பேரன். அண்ட் இஸ் taken up singing as a full-time career. ஸோ இந்த படத்தில் தேவாங்களோட பிளெஸிங்கோட ஒரு சின்ன பாட்டும் பாடியிருக்கான். தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடிக்கிட்டே நடிச்சிட்டான் என் பிள்ளை இந்த படத்தில். ஸோ ஐ எம் வெரி 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 ப்ரவுட் அண்ட் ப்ளீஸ்ட் to be part of such a brilliant project and such a wonderful team of amazing actors, and a big thank you to Arun. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைமில், இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை ஈரோட்டில் போட்டிருக்கேன், இந்த ட்ராமாவுக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்குது, இந்த படத்தை நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லாரும் நீங்கள் தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் டைம், பட் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் touch some thought somewhere in all your hearts at some point in time. ஏதாவது ஒரு சீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு உங்களை வந்து இந்த படம் வந்து நிகழ வைக்கும். என்னை பல தடவை நிகழ வச்சிருக்கு இந்த படம். அதுவும் எனக்கு பிரச்சனை என்னென்னா, எங்கள் அப்பா சாவறதை நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன். பரீட்சைக்கு நேரமாச்சு கிளைமேக்ஸ் நான் இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. நான் கட் பண்ணிடுவேன் சீனை, போட மாட்டேன், பார்க்க மாட்டேன். இதில் உட்காந்து வச்சு இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வச்சார் இந்த சுரேஷ் கிருஷ்ணாஜி பண்ண வேலை தான். But amazingly made film, amazingly made and wonderful cast and crew. And இந்த சாருகேசியோட வாழ்க்கை பயணத்தில் உண்மையான பாக்கியமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சுதா மகேந்திரா, who's the biggest pillar of support. ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப முழுமையாக நம்புகிறோம். அந்த விஷயத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தலைகளுக்கும் வாய்ச்ச மனைவிகள் நல்ல மனைவிகள். அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். ஸோ தேங்க்யூமா ஃபார் பீயிங் தட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மை ஃபாதர் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஒன்ஸ் அகெயின் ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் த தியேட்டர். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்தப்போ 2வது தடவை பாருங்கள். பட் தயவுசெய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வைங்க. ஒன்ஸ் அகெயின் என்னை மதித்து இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மத்தியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு ஐ தேங்க் தி என்டையர் டீம் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். இயக்குனர் ஒரு லெஜெண்டரி டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். 50 திரைப்படங்கள், எண்ணற்ற மொழிகளில். மேம் பேசும்போது சொன்னாங்க அண்ணாமலை பாஷா அப்படின்னு சொல்லும்போது தலைமை ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, எவ்வளவோ படங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் தொடும்போதெல்லாம் அது பிளாக் பஸ்டராகவே இருக்கும். அந்த வரிசையில் சாருகேசியும் இணைய போது நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். I would like to welcome the director Suresh Krishna sir. Can you please have you on stage? And Arun sir, we request you to kindly do the honors. படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் நமக்காக வெளியில இணைஞ்சிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ரிக்வெஸ்ட் டு கைண்ட்லி டேக் யுவர் சீட்ஸ் ஆன் தி டேஸ். இந்த படத்தினுடைய நாயகன், கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஃபவுண்ட் ஆர்டிஸ்ட், தமிழ் சினிமாவினுடைய ப்ரைட், இந்தியன் சினிமாவினுடைய ப்ரைட் அப்படின்னே சொல்லலாம். வைஜி மகேந்திரன் சார், can you please have you on stage? ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த லெஜெண்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச பயணம்
1970s ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட காதல் மேல இருக்கக்கூடிய அந்த மோகம் குறையவே இல்லை. அதனால மட்டுமே நமக்கு நல்ல நல்ல திரைப்படங்கள், நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு. மீண்டும் வைஜி மகேந்திரன் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். Another beautiful actress, ஒரு versatile performer, ஒரு versatile media personality, ஒரு director, anchor, ஒரு actress இப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய பரிமாணங்கள் சொன்னா இந்த நிகழ்ச்சி பத்தாதுன்னு நினைக்கிறேன். Would like to welcome Suhasini ma'am. Can you please have you on stage? இந்த படத்துல அவங்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக நாங்களுமே திரையரங்குகளை காத்துட்டு இருக்கோம். சுஹாசினி மேம் இப்போ நமக்காக மேடைக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறி கொடுத்தலாம். Thank you so much ma'am. I request you kindly take your seats. இந்த படத்துடைய மியூசிக் கம்போசர் 90s கிட்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே தேவா சார் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஃபேண்டம் வந்து குறையவே குறையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல அவருடைய இசை பார்க்கறதுக்காக க்ரூ மட்டும் கிடையாதுங்க, மக்களே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முற்றிலும் ஒரு புதிய வடிவத்துல எப்பயுமே எங்களை எக்ஸைட் பண்ணக்கூடிய தேவா சார். Can you please have you on stage? ஒரு பெரிய கைத்தட்டலோட it's time to welcome the music director தேவா சார், the music composer for வணக்கம் and very very warm welcome. Thank you so much for giving us star KC sir. உங்களுடைய மியூசிக் வடிவத்தில் அதை பார்க்கறதுல எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். நீங்கள் வந்ததுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றியும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் எங்களுக்கு. தேங்க்யூ. ஒரு பக்கம் மியூசிக் லெஜெண்ட் அப்படின்னா இந்த படத்துல இன்னொரு பக்கம் ஒரு டான்சிங் லெஜெண்ட், ஒரு ஆகச்சிறந்த ஒரு கொரியோகிராஃபர். எவ்வளவோ படங்கள், எவ்வளோ அமேசிங்கான கொரியோகிராஃபிஸ் இருந்துமே எனக்கு டான்ஸ் அப்படின்னு சொன்னா எவ்வளவோ ஜெனரேஷன்ஸ் தாண்டி உங்க பேர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். Would like to welcome Kala Master. Can we please have you on stage? டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய டான்ஸ் வடிவத்தில் எப்பயுமே ஒரு புதுமையை காமிச்சுட்டே இருக்கக்கூடிய கலா மாஸ்டர் இந்த மேடையில் இணைஞ்சதுல எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் ஜாயினிங் அண்ட் திஸ் இஸ் ட்ரூலி a token of love for you. And இப்போ I would like to welcome the co-producer of the film, மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷன்லேருந்து திரு ஜெயா சார் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். co-producer திரு ஜெயச்சந்திரன் அவர்கள். Thank you so much sir. Thank you for giving us this film. And இப்போ இவர் கையால we would like to honor another fantastic actor. இவரும் ஒரு டிரெக்டர், ஒரு வாய்ஸ் ஆக்டர், ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர். தமிழ் சினிமாவில் இவருடைய கதாபாத்திரங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகராகவும் இருக்கக்கூடிய சமுத்திரகனி சார். Can we please have you on stage? அண்ட் அதனை தொடர்ந்து ஒரு ஆகச்சிறந்த குணச்சித்திர நடிகர், ஒரு வாய்ஸ் ஆக்டர், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ்னு எண்ணற்ற மொழிகள்ல தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கலைவாசன் விஜய் சார். Can we please have you on stage? Kani sir, thank you so much. அடுத்ததாக as I said before, விஜய் sir, can we please have you on stage? உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் and very very warm welcome. Thank you so much for joining. Jayaprakash sir, would like to request you to do the honors. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு, அவருக்கும் மீண்டும் ஒரு அன்பு பாராட்டு. அதை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், இந்த படத்தில் மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் சார். Can you please have you on stage? Thank you so much for joining sir. மீண்டும் உங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். Very very warm welcome. அடுத்ததாக the gorgeous and beautiful இளம் நாயகி அப்படின்னு சொல்லலாம், ஒரு சோஷியல் மீடியா சென்சேஷனாக இப்போ வரைக்கும் வர வந்துட்டு இருக்கக்கூடிய ரம்யா பாண்டியன் அவர்கள். இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மீண்டும் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். And இது ஒரு total appreciation from the team of Charlie KC to you. Thank you so much for joining.
ஷார்ட் எடுங்க. மொபைல்லாம் வருதுங்க வரக்கூடாது. இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக நான் இருந்தா கூட இந்த படத்துடைய தொகுப்பாளராக எடிட்டராக இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங் கன்செப்ட் வச்சு இன்னைக்கு ஒரு படமாக உருவாக்குறதுக்கு எடிட்டருக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட் போய் சேரும். அந்த வரிசையில் would like to welcome ரிச்சர்ட் அவர்கள். He is also here with us. அதே நீங்கள் என்ன மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் உயரமா. ஆஹா மேலே ஏறதுக்கு முன்னாடியே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க நினைக்கிற ரிச்சர்ட் அவர்களுக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். I think we are saving the best for the last அப்படின்னு சொல்லலாம். லிரிசிஸ்ட் ஒரு டிரெக்டர், சமீபமாக அவருடைய படங்களும் நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படத்திலையும் நமக்காக எழுதி சேர்ந்திருக்கக்கூடிய பாவஜய் சார், can you please have you on stage? இந்த படத்துல அவர் டைலாக்ஸும் எழுதியிருக்கிறாரு. வாட் நாட் மீண்டும் ஒரு versatile personality. பாவஜய் சார் நமக்காக இப்ப வெளியே வந்துட்டு இருக்காரு. அண்ட் உங்களுக்காக token of love and appreciation to the team in Charlie Casey. இந்த படத்துக்கு முக்கியமாக நமக்கு ஒரு பெரிய பில்டர்ஸாக இருந்த ஒரு 3 நபர்களை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுவோம். லைக் டு வெல்கம் திரு VMR ரமேஷ் அவர்கள், வித்யா முரளிதரன் அவர்கள் அண்ட் குமரபாண்டியன் அவர்கள். நீங்கள் கண்டிப்பாக மேடைக்கு வரணும் ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக. அண்ட் இந்த குழு சார்பாக ஒரு அன்பு பாராட்டு உங்களுக்கு. இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம், இந்த படத்தினுடைய விழாவை தொகுத்து வழங்குறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அண்ட் இதுக்காக கூடியிருக்கக்கூடிய காஸ்ட் அண்ட் க்ரூ, thank you so much for coming all the way. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இந்த படம் ஒரு தியேட்டர் பிளே ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு நான் தொடக்கத்தில் சொன்னேன். ஸோ அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு படமாக உருவாக்கிருக்கு இல்லையா. இந்த ஜேர்னி பற்றி பல விஷயங்கள் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க.